வெளி 7. அந்த அறையே ஓசை விழும் ஓசை கூட துல்லியமாக கேட்கும் அளவுக்கு நிசப்தமாக இருந்தது. ஆதர்ஷ் தன்வி முன் மண்டியிட்டு தரையில் அமர்ந்து அப்படியே அவள் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டான். அவன் கொடுத்த அதிர்ச்சியில் உறைந்து உடல் இறுகி இருந்தவள் கைகள் அவளையும் அறியாமல் அவன் தலையை மெதுவாக வருடி கொடுத்தது. நீ நீ என்ன வெறுத்திட மாட்டேல்ல குட்டி பாப்பா? இதுக்கப்புறமும் நீ என்ன நேசிப்பதான? என்ன ஒதுக்கிட மாட்டேல்ல என்றவன் குரல் கமறிவிட அவன் தலையை கோதியபடியே இருந்தவள் விரல்கள் சட்டென்று நின்றுவிட மெல்ல நிமிர்ந்து ஆலன் முகத்தை ஒரு நிமிடம் ஆழமாக பார்த்தாள். இந்த ஜென்மத்தில் என்னோட ஆதுவ என்னால வெறுக்க முடியாது. நீங்க எப்படி இருந்தாலும் என்னோட ஆதுதான். தப்பே செஞ்சுட்டு நீங்க ஏன் முன்னாடி நின்னாலும் நான் உங்க பின்னாலதான் நிப்பேன். அப்படி இருக்க இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லையே பாஸ். அப்புறம் நான் எப்படி உங்களை வெறுக்க முடியும் என்று அழுத்தமாக சொன்னவளை நிமிர்ந்து பார்த்த ஆதர்ஷின் கண்களில் கண்ணீர் துளி துளியாக வழிய அதை தன் பிஞ்சு விரலால் துடைத்து விட்டாள் தன்வி. கொஞ்ச நேரத்துக்கு முன் ஆலன் தன்னை பார்த்து சிரித்ததில் கடுப்பான தன்வி, பாஸ் உங்க மச்சான் கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க, இப்படி என்ன கிண்டல் பண்ணி சிரிக்க வேணான்னு. அப்புறம் அவங்க தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்ததும் நான் உங்களை கொடுமைப்படுத்துவேன் என்று சொல்லி சிரிக்க ஆதர்ஷனும் ஆலனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆலன் எதுக்கு என் மச்சான்னு சொல்ற தன்வி என்று ஆதர்ஷின் குரல் விம்மியது. பின்ன மச்சான் தானே பாஸ். நீங்க அவங்க சிஸ்டரை மேரேஜ் பண்ணா அவங்க பிரதர் உங்களுக்கு மச்சான் வருதா வரும் என்று அவன் தலையில் செல்லமாக கொட்டிய தன்வி. யூஎஸ்ல இருந்து உறவு முறை கூட மறந்து போச்சு உங்களுக்கு என்று சிரித்தவளை வலியோடு பார்த்து இடபலமாக தலையாட்டியபடியே எழுந்து ஆலன் அருகில் போய் நின்ற ஆதர்ஷ், எமி என்னோட லவர் இல்ல தன்வி என்றான் உணர்ச்சி துடைத்த குரலில். தன்வி அவனை புரியாமல் பார்த்தவள், அவங்க இல்லைனா என்ன அர்த்தம் பாஸ்? இங்க அவங்க மட்டும்தானே இருக்காங்க என்று அந்த அறையை சுற்றி பார்த்தவள், ஓ ஒருவேளை அவங்க இன்னும் இங்க வரலையா, லேட்டா வருவாங்களா என்று புரியாமல் கேட்க அதற்கு இல்லை என்று தலையாட்டிய ஆதர்ஷ், என்னோட லவர் இந்த ரூம்ல ஏன் பக்கத்துலதான் தன்வி நிக்கிறான் என்று கண்களை மூடியபடி அழுத்தமாக சொல்ல தன்வி ஒரு நிமிடம் அவன் சொல்வது புரியாமல் விழித்தவள். ஆதர்ஷ் சொன்ன என் லவர் இங்கேதான் நிற்கிறான் என்று சொன்ன வார்த்தை அவள் புத்தியில் மெதுவாக உரைக்க அவள் கண்கள் பெரியதாக விரிந்துவிட, பாஸ் என்று கத்தியபடியே சட்டென எழுந்து நின்றுவிட்டாள் தன்வி. கண்டிப்பாக அவள் அதிர்ச்சி அடைவாள் என்று ஆதர்ஷனுக்கும் தெரியும். ஆனால் அந்த அதிர்ச்சியால் அவளுக்கு வரப்போகும் கோபத்தின் அளவு, தன்னை விட்டு விலகி விடுவாளோ, உண்மை தெரிந்த பின் அவன் முடிவு என்னவாக இருக்கும் என்பதுதான் அவன் பயமே. இப்ப சொல்லு தன்வி, என் காதல சப்போர்ட் பண்ணி உன்னால தாத்தா கிட்ட பேச முடியுமா என்று கேட்க தன்வியின் தலை தானாகவே இல்லை என்று ஆடியது. இப்ப தாத்தா என் காதலுக்கு ஓகே சொல்வாரா என்று கேட்க மறுபடியும் இல்லை என்று வேகமாக தலையை ஆட்டியவள் முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஏமிக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று தெளிவாக எதுவும் புரியாமல் இருந்தாலும் தன்வி அழுவதை பார்த்து மனம் கசந்தவள் அவள் அருகில் சென்று மெல்ல அவளது தோளை தொட நிமிர்ந்து அவளை பார்த்த தன்வி மீண்டும் விம்மி விம்மி அழுதாள். ஏமிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கருணையாக தன்வியின் முகத்தை பார்த்து, பிளீஸ் டோன்ட் கிரை என்று தவிப்பாக சொன்னபடி அவள் தோள்களில் கையை வைத்து அழுத்த அழுதபடியே தன் தோளில் இருந்த எமியின் கையை இறுக பிடித்துக் கொண்டாள் தன்வி. ஆதர்ஷ் கதரும் அவளை பார்த்து விரக்தியாக இழுத்து மூச்சு விட்டவன், யூஎஸ்ல நான் ஆலன் எமி த என்று ஆரம்பித்தவன் சற்று நிதானித்து, நாங்க எல்லாரும் கிளாஸ்மேட். முதல்ல எனக்கு ஆலன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம தான் இருந்தது. கூடவே தாத்தா தான் படிக்க அங்க போகும்போதே எந்த ஃபாரின் கேர்ள்ஸையும் லவ் பண்ண கூடாதுன்னு சொல்லித்தான் அனுப்புனாரு. அதனாலேயே நான் எந்த பொண்ணையும் நிமிர்ந்து கூட பார்க்காம தான் இருந்தேன். ஆனா ஏன்னு தெரியல, போக போக எல்லாம் மெல்ல மெல்ல மாறுச்சு. ஆலன் கூட என்னோட தாட்ஸ் ஒத்து போய் எங்க 2 பேருக்குள்ளயும் நல்ல கம்ஃபர்டபிலிட்டி வந்துச்சு. அப்ப கூட நான் ஆலனை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். ஆனா அதெல்லாம் ஆலன் வந்து என்கிட்ட அவன் மனசு சொன்ன வரைந்தான். எப்ப அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னானோ அப்பவே எனக்குள்ளும் ஒரு மாற்றம். அது ஏன் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் அவன் கேட்டதும் நானும் ஓகே சொல்லிட்டேன். இந்தியா மாதிரி யூஎஸ்ல ஒரு ஆணோ விரும்புறது பெரிய விஷயமோ தப்போ இல்ல. அதனால அப்ப எனக்கு ஆலனுக்கு ஓகே சொன்னது பெரிய ப்ராப்ளமா தெரியல. பட் எப்ப தாத்தா என்ன இந்தியா திருப்பி வர சொன்னாரோ அப்ப இருந்து எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு தம்பி. அதோட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்ன போது சத்தியமா நான் பயந்துட்டேன்டி.
உயிரே போனாலும் என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாதுடி. இத தாத்தா கிட்ட சொல்லவும் முடியாது. கண்டிப்பா இத கேட்ட அடுத்த நிமிஷம் அவரு என்று இவன் ஆரம்பிக்கும் போதே அவர் உயிரையே விட்டுருவாரு என்று பதறினாள் தன்வி. எஸ், இந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அவர் உயிர் போயிடும் தன்வி என்றவன் தன்வியின் முகம் பார்க்கும் தைரியமின்றி தரையை பார்த்திருக்க அவன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் அவள் விழி இமைகளையும் கணக்க செய்தது. அடுத்தடுத்த அதிர்ச்சியில் தொய்ந்து போய் அமர்ந்திருந்தாள் தன்வி. அவள் மடியில் இருந்து தலையை உயர்த்தி அவள் முகத்தை பார்த்த ஆதர்ஷ், இப்ப சொல்லு தன்வி, நான் என்ன செய்யட்டும்? சத்தியமா என்னால கல்யாணம் எல்லாம் செஞ்சுக்கவே முடியாது. அது பரவாயில்ல, கடைசி வரை தனியாவே இருக்க நான் தயார். தாத்தாவும் நீயும் என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா தாத்தா எடுத்திருக்க முடிவு நான் ஒன்ன என்று தடுமாறியவனுக்கு அவளோடு தனக்கு திருமணம் என்று நினைக்கவே நெஞ்சம் பதறியது. நீ என் வீட்டு குட்டி பாப்பாடி. நீ குழந்தையா இருந்ததுல இருந்து உன்னை கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தவனா. நானே எப்படிடி உன் வாழ்க்கைய அழிக்க முடியும்? இந்த உயிரை விட்டால் விடுவனே தவிர ஒரு நாளும் தாத்தாவுக்காக உன்னை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கவே மாட்டேன் என்று உறுதியாக சொன்னவனை இமைகள் உயர்த்தி அழுத்தமாக பார்த்தவள், எனக்கு வீட்டுக்கு போகணும் என்றான் மெல்லிய குரலில். ஆதர்ஷனுக்கு அவள் மனநிலை புரிந்தது. தரையில் இருந்து எழுந்தவன் வா என்று அழைக்க அமைதியாக எழுந்து அவன் பின்னால் சென்றவளை பேபி ஏஞ்சல் என்று அழைத்தான் ஆலன். அவன் மெல்ல திரும்பி பார்க்க, அப்படியே போனா என்ன அர்த்தம் என்று ஆங்கிலத்தில் கேட்க எச்சில் விழுங்கியபடியே ஆலனை பார்த்தவள், நான் அது என்று தண்ணீரை விட்டு வெளியே வந்த மீன் சுவாசத்திற்கு தவிப்பது போல் அவள் தவிக்க ஆலன் மெல்ல சிரித்தபடி அவள் அருகில் வந்தவன், யூ ஃபர்காட் யுவர் ஹேண்ட்பேக் பேபி என்று தன்வி மறந்துவிட்ட அவள் கைப்பையை எடுத்து அவன் முன்னிட்ட தயக்கத்தோடு அதை வாங்கிக் கொண்டவள். தேங்க்ஸ் அண்ணா என்றால் அவனுக்கும் கேட்காத குரலில். அவனுக்கு தான் அந்த குரல் கேட்கவில்லையே தவிர அவள் சொன்ன அண்ணா என்ற வார்த்தை தெளிவாக ஆதர்ஷ் மற்றும் ஆலன் காதில் விழுந்தது. ஆலன் மெதுவாக அவள் தலையை வருடியவன் ஆதர்ஷனை பார்த்து, டேக் கேர் ஆஃப் மை பேபி சிஸ்டர் ஆஷ் என்றவனை பார்த்து வலியோடு சிரித்த ஆதர்ஷ், அன்டில் மை லாஸ்ட் பிரீத் என்றபடி தன்வியை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். காரில் வரும் வழியெல்லாம் தன்வி எதையோ யோசித்தபடியே சாலையை வெறித்தபடி இருந்தவள் ஏதோ ஞாபகம் வர திரும்பி ஆதர்ஷனை பார்த்து, உங்களுக்கு யூஎஸ்லயே செட்டில் ஆகி அங்க இருக்கிற நம்ம பிசினஸ் பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்கணும், பிசினஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக ஆசைன்னு நீங்க அடிக்கடி சொல்வீங்களே பாஸ், அது ஆலனுக்காகத்தானா என்று கேட்டான். அவளை திரும்பி பார்த்து இல்லை என்று தலையாட்டிய ஆதர்ஷ், ஆலனுக்காக இல்ல தன்வி, தாத்தாவுக்காக, உனக்காக. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதை கண்டிப்பா உங்களால தாங்கிக்க முடியாது. அதோட இந்த சொசைட்டி என்றவன் கைகள் கார் ஸ்டீரிங்கை இறுக பற்றி கொள்ள, என்னை பத்தி தப்பா பேசிய உங்க 2 பேரையும் நம்ம பிசினஸையும் அழிச்சிடுவாங்க. அதான் நான் யூஎஸ் போக முடிவு பண்ணேன். யூஎஸ் போனதுக்கு அப்புறம் ஆலன நீங்க என்று ஏதோ கேட்க வந்தவள் முழுதாக அதை கேட்க முடியாமல் தலையை குனிந்து கொள்ள, ரொம்ப யோசிக்காத தன்வி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள்ல உனக்கு ஏகப்பட்ட டென்ஷன். சோ பிளீஸ் எதையும் யோசிக்காத, ஜஸ்ட் ரிலாக்ஸ் என்றவன் பாதையில் கவனத்தை செலுத்தினான். அன்று முழுவதும் தன்வி அவள் அறைக்குள்ளேயேதான் இருந்தாள். சாப்பிடக்கூட வெளியே வரவில்லை. வீரராகவன் கேட்டபோது உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டு அறைக்குள்ளேயே இருந்தாள். காலையில் ஆதர்ஷுடன் வெளியே சென்று வந்ததில் இருந்துதான் அவள் சரியில்லை என்று புரிந்து கொண்ட தாத்தா ஆதர்ஷிடம் அதை பற்றி கேட்க, அவளுக்கு ஒன்றும் இல்ல தாத்தா, நாளைக்கு சரியாயிடுவா என்று சொல்லிவிட வீரராகவனுக்கு ஏதோ ஒன்று சரியில்லை என்று தோன்றியது. ஆனால் அது பற்றி சம்பந்தப்பட்ட இருவருமே வாய்த்திருக்காமல் இருந்தார். அவரும் என்னதான் செய்வார்? ஆதர்ஷ் சொன்னது போல் நாளைக்கு தன்வி சரியாகி விடுவாள் என்று அவரும் அமைதியாகிவிட, நாளை தன்வி எடுக்க போகும் முடிவால் ஆதர்ஷின் அமைதி மொத்தமாக குழைய போவதை யார் அவரிடம் சொல்வது? மறுநாள் காலை மூடியிருந்த தன்வியின் அரைக்கதவை பார்த்து கண்களை மூடித்திருந்த ஆதர்ஷ் அவளை தொந்தரவு செய்ய விரும்பாமல் வெளியே சென்று விட்டான். இதற்கு இடையில் பல முறை ஆதர்ஷுக்கு அலைபேசியில் அழைத்த ஆலன் கேட்ட ஒரே கேள்வி தன்வி இப்போது எப்படி இருக்கிறாள் என்பதுதான். ஆதர்ஷனை முழுதாக தெரிந்த அனைவருக்கும் தன்வி பற்றியும் தெரிந்திருக்கும். ஆதர்ஷ் 10 வார்த்தை பேசினால் அதில் 8 வார்த்தைகள் தன்வி பற்றிதான் இருக்கும். ஆதர்ஷின் வாழ்க்கையில் தன்வியின் இடம் மிகவும் முக்கியமானது. தன்வி பற்றி ஆதர்ஷ் பேச பேச கேட்டு பழகிய ஆலன்
இனி இருவருக்கும் முகம் தெரியாத தன்வி மேல் ஒரு பிரமிப்பும் இனம் புரியாத ஒரு அன்பும் உருவானது. அதுவும் அவள் ஆலனை அண்ணா என்று அழைத்ததும் ஆலனுக்கு மனதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. அதனாலேயே தன்வியின் நிலை பற்றி நினைக்க அவனுக்கு கவலையாக இருந்தது. உண்மை தெரிந்த பின் அவளின் நிலை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கவே அவனுக்கு பயமாக இருந்தது. அதற்காகவே மணிக்கு ஒரு முறை ஆதர்ஷனை அழைத்து அவளை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தான். தன்வி அறையை விட்டு வெளியே வரவில்லை என்று தெரிந்து அவனுக்கும் கவலையாகத்தான் இருந்தது. சேரில் சாய்ந்து கண்களை மூடியிருந்த ஆதர்ஷ் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தவன் அலைபேசியில் அழைப்பு மணி யோசை கேட்க தன்விதான் அழைத்திருப்பாளோ என்று அவசரமாக அலைபேசியை எடுத்தவன் திரையில் தெரிந்த வீரராகவனின் எண்ணை பார்த்து முகம் வாடி போனான். அழைப்பை எடுத்து காதில் வைத்து, தன்வி எப்படி இருக்கா தாத்தா, சாப்பிட்டாளா, இப்போ எங்க இருக்காவ என்று பதட்டமாக கேட்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதர்ஷ். அவன் மேல உனக்கு இருக்கிற இந்த அக்கறையை பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்கு. அதே மாதிரி கல்யாணத்துக்கு பிறகும் ஆயுசு முழுக்க நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும்பா என்று வீரராகவன் உணர்ச்சி மிகுதியில் பேசிவிட அவர் பேசியது ஒன்றுமே ஆதர்ஷனுக்கு விளங்கவில்லை. தாத்தா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்ப எதுக்கு கல்யாண பேச்சு, எங்களுக்கு டைம் வேணும் தாத்தா, பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்று பல்லை கடிக்க, இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஆதர்ஷ், உடனே உங்க கல்யாணம் நடந்தே ஆகணும் என்று தாத்தா குண்டை தூக்கி போட ஆதர்ஷனுக்கு மயக்கம் வராத குறை. தாத்தா, சும்மா கண்டதை பேசிட்டு இருக்காதீங்க, நாங்க இன்னும் எங்க முடிவை சொல்லவே இல்லையே, அதுக்குள்ள என்ன அவசரம், தன்விக்கும் ஒரு மனசு இருக்கு தாத்தா, அவளுக்கு இஷ்டம் இல்லாத ஒன்ன ஃபோர்ஸ் பண்ணி அவளை செய்ய வைக்காதீங்க. டேய் என்று அதட்டிய வீரராகவன், அவன் மேல ஒன்ன விட எனக்கு அக்கறை அதிகம்டா, என்னமோ உனக்கு மட்டும்தான் அவன் மேல பாசம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, அவளை கல்யாண விஷயத்துல நான் கட்டாயப்படுத்துவேன்னு நீ நினைக்கிறியா, தாத்தா ஒன்னும் அவ்வளவு கல் நெஞ்சக்காரன் இல்லடா என்று அழுத்தமாக சொல்ல ஆதர்ஷனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. சாரி தாத்தா, நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், நீங்க கல்யாணத்தை பத்தி பேசவும் சட்டுல பேசிட்டேன், சாரி தாத்தா, ஆனா பிளீஸ் கல்யாணத்தை பத்தி இனிமே பேசாதீங்க, அவளுக்கு யோசிக்க டைம் கொடுங்க என்றவனுக்கு தாத்தா சொன்ன செய்தியை கேட்டு பூமியே இரண்டாக பிளந்தது போல் இருந்தது. என்ன சொல்றீங்க தாத்தா என்று பதட்டமாக கேட்டான். அவர் சொன்னது சரியாகத்தான் அவன் காதில் விழுந்ததா என்ற சந்தேகத்தில், தன்வி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா ஆதர்ஷ், அவளுக்கு உன்னை கட்டிக்க முழு சம்மதம்னு சொல்லிட்டா, எப்போ வேணும்னாலும் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டா என்ற வீரராகவனின் குரலில் அத்தனை மகிழ்ச்சி என்றால் அதற்கு நேர்மாறாக ஆதர்ஷ் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. உடனே தன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு பறந்தான் தன்வியை தேடி. இனி இருவரின் நிலையும் அடுத்து என்னாகும்? வெளி 8. ஆதர்ஷ் அடித்த அடியில் வீங்கி இருந்த கன்னத்தை கையால் அழுத்தி பிடித்தபடி தரையில் விழுந்து கிடந்தாள் தன்வி. வீரராகவன் சொன்னதை கேட்டு கோபத்தின் உச்ச நிலைக்கே சென்ற ஆதர்ஷ் அதே கோபத்தோடு வீட்டினுள் நுழைந்தவன் நேராக தன்வியின் அறைக்கு சென்று மூடியிருந்த கதவை காலால் எட்டி உதைக்க அது படார் என்று சத்தத்துடன் திறந்து கொண்டது. ஜன்னல் வழியே வெளியே வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த தன்வி திடீரென்று கேட்ட சத்தத்தில் அதிர்ந்து பயத்தில் நெஞ்சை பிடித்துக் கொண்டு திரும்பி பார்க்க அங்கு கண்கள் சிவந்து கழுத்து நரம்பு புடைக்க புத்திரமூர்த்தியாக நின்று கொண்டிருந்தான் ஆதர்ஷ். அவன் அழுத்தமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அவன் அருகில் வர தன்வியின் நெஞ்சில் நீர் வற்றி போனது. நெஞ்சை பிடித்தபடி மெல்ல அடி எடுத்து வைத்து பின்னால் சென்றவள் சுவற்றில் மோதிக்கொண்டு இனி செல்ல இடம் இல்லாமல் மிரட்சியோடு அவனை பார்த்தபடி விழிகள் விரிய நின்றாள். பயத்தில் மிரண்டு நின்றவளை துளிக்கும் பார்வை பார்த்த ஆதர்ஷ் அவள் சாய்ந்திருந்த சுவற்றில் கையை ஊன்றி அவள் முகத்திற்கு அருகே சென்றவன், தாத்தா கிட்ட கிரடி சொன்ன என்று அழுத்தமான குரலில் கேட்க அந்த குரலே தன்வியை கதி கலங்க வைத்தது. பிறந்தது முதல் இதுவரை அவனின் அன்பை மட்டுமே பார்த்து வளர்ந்த பெண் அவள். இன்று முதன் முறையாக அவன் கோபத்தை பார்த்து மனம் பதை பதைக்க எச்சிலை விழுங்கியபடி நடுங்கிக் கொண்டு நின்றான். சொல்லுடி, தாத்தா கிட்ட என்ன சொன்ன என்று மீண்டும் சினம் நிறைந்த குரலில் கேட்க சற்றென்று ஓரடி பக்கவாட்டில் விலகி சென்ற தன்வி, அது வந்து என்று கோர்வையாக வார்த்தை வராமல் தவித்தவளின் கன்னத்தை அழுத்து பிடித்த ஆதர்ஷ், கேக்குறில்ல பதில் சொல்லுடி என்று கர்ஜிக்க அவன் பிடித்த பிடியில் வழி தாங்க முடியாமல் தன்வியின் கண்களில் இருந்து நீர் வழிய தொடங்க அதை பார்த்து அவள் கன்னத்திலிருந்து கையை எடுத்தான் ஆதர்ஷ். நான் எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம்னு தாத்தா கிட்ட சொல்லிட்டேன் என்று சொல்ல வந்ததை சொல்ல முடிக்கும் முன்
ஆதர்ஷ் அரைந்த அறையில் தரையில் விழுந்து கிடந்தாள் தன்வி. ஏற்கனவே அவன் அழுத்து பிடித்ததில் சிவந்திருந்த கன்னம் அவன் அரைந்த அறையில் தீப்பட்டது போல் எரிந்தது. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இதை என்கிட்டயே இவ்வளவு தைரியமா சொல்வடி? குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னேனேடி என் நிலைமைய. அப்படி இருந்தும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கல நீ. எவ்வளவு நெஞ்செழுத்த உனக்கு. ஆலனை பத்தி தெரிஞ்ச அப்புறம் கூட நீ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கியே, என்ன அர்த்தம் இதுக்கு என்றபடி அவளை நெருங்கி வந்து அவள் முடியை கொத்தாக பிடித்து தன் முகத்துக்கு அருகே இழுத்து அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்து கொண்டே, எதுக்காக அப்படி செஞ்ச? ஏன் தாத்தா கிட்ட அப்படி சொன்ன? எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ற என்றவனின் இதயம் அவளின் கலங்கிய விழிகளை பார்த்து வழியில் துடிக்க இழுத்து மூச்செடுத்து இதழ் குவித்து காற்றை வெளியே ஊதியவன் அவள் தலைமுடியில் இருந்து கையை எடுத்துவிட்டு தரையில் அவள் அருகிலேயே தோய்ந்து அமர்ந்தான். ஏய் குட்டி பாப்பா, ஏண்டி இப்படி செஞ்ச? எல்லாம் தெரிஞ்சும் நீ என்ன நோகடிக்கிறியே என்றவன் குரலில் அவ்வளவு வேதனை. சில நொடிகள் அமைதியாக இருந்த ஆதர்ஷ் கண்களை அழுத்தி துடைத்துக் கொண்டு திரும்பி தன்வியை பார்த்தவன், சரி எழுந்து வா, உடனே போய் தாத்தா கிட்ட இந்த கல்யாணம் இப்ப வேண்டாம், நான் யோசிக்காம சம்மதம் சொல்லிட்டேன்னு, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு கேளு வா என்று அவள் கையை பிடித்து இழுக்க அவள் அசையாமல் அமர்ந்திருந்தாள். ஏய் உன்னை தாண்டி, எழுந்து வா, வந்து தாத்தா கிட்ட நான் சொன்ன மாதிரி சொல்லு என்று பொறுமையாக சொல்ல தன்வி கலங்கிய விழிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் தலையை இடவளமாக முடியாது என்னும்படி ஆட்டினாள். அவள் செய்கையில் மீண்டும் ஆத்திரம் கொண்ட ஆதர்ஷ், அப்படியே செவிழ்ல ஒண்ணு விட்டேன்னு வை, பல்லு மொத்தமும் எகிரிடும், மரியாதையா எழுந்து வாடி என்று அவள் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்தான். அவன் கையை வேகமாக தட்டிவிட்டு தன்வி, முடியாது முடியாது, நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் தாத்தா கிட்ட சொல்ல மாட்டேன், நான் சொன்னதுதான் என்று கைகளால் காதை மூடிக்கொண்டு கத்தி சொல்ல ஆதர்ஷ் அவளை தீப்பார்வை பார்த்தபடி நின்றான். கடைசியா நீ என்னதான் சொல்ற தன்வி என்று அழுத்தமாக கேட்டான் அவளை முறைத்தபடி. அதான் சொன்ன, நான் சொன்னதுதான், இந்த கல்யாணம் நடக்கும் என்று அவள் அழுத்தமாக சொல்ல அவளை ஊடுருவும் பார்வை பார்த்த ஆதர்ஷ், எதுக்காக நீ இப்படி பண்ற தன்வி? எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சே ஆகணும் என்றவனை கலங்கிய விழிகளோடு நிமிர்ந்து பார்த்த தன்வி, எனக்கு வேற வழி தெரியல என்றாள் பரிதவிப்போடு. புரியல என்றான் அவன். தாத்தாவோட உயிர், உங்களோட கௌரவம், இது ரெண்டையும் காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல பாஸ். ஒண்ணு நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கணும், இல்லாட்டி நாம 2 பேரும் வேற வேற ஆளுங்களை கல்யாணம் செஞ்சுக்கணும். இது ரெண்டுலயும் ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும், இல்லாட்டி தாத்தா சும்மா இருக்க மாட்டாரு. நமக்கு இன்னும் 3 மாசம் தான் டைம் இருக்கு பாஸ். டைம் முடிஞ்சதும் தாத்தா உங்ககிட்ட என்ன கல்யாணம் செஞ்சுக்க சொல்லுவாரு. ஒரு ஸ்டேஜ்ல வேற வழி இல்லாம நீங்க உண்மைய தாத்தா கிட்ட சொல்லிடுவீங்க. அப்படி ஒண்ணு நடந்தா தாத்தா கண்டிப்பா உயிரை விட்டுருவாரு. இல்ல கடைசி வாய்ப்புன்னு நீங்க உங்க உயிரை விட்டுருவீங்க. உங்க 2 பேர்ல யாருக்கு எதுவானாலும் என்னால அதை தாங்கிக்க முடியாது பாஸ். அப்படி எதுவும் நடந்தா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் என்றாள் அமைதியாக, அதே சமயம் உறுதியான குரலில். அவள் சொல்வது அத்தனையும் நிஜம். கல்யாணம் வேண்டாம் என்று ஆதர்ஷ் சொன்னால் தாத்தா கண்டிப்பாக காரணம் கேட்பார். ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் ஆதர்ஷ் உண்மையை சொன்னால் அடுத்த நொடி தாத்தாவின் உயிர் போய்விடும். அப்படி இல்லாத பட்சத்தில் தன்வியை காக்க தன் உயிரையும் விடக்கூட ஆதர்ஷ் தயங்க மாட்டான். அப்படி ஒரு அவிழ்க்க முடியாத சிக்கலில் ஆதர்ஷ் மற்றும் தன்வியை சிக்க வைத்து விட்டார் வீரராகவன். தன்வியையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஆதர்ஷனுக்கு அவள் எடுத்திருக்கும் முடிவில் மிகவும் உறுதியாக இருக்கிறாள் என்று புரிந்தது. அவளை பற்றி நன்கு அறிந்து வைத்திருப்பவனுக்கு அவளின் குரலை சொன்னது எக்காரணம் கொண்டும் அவளின் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டாள் என்று. இது பைத்தியக்காரத்தனண்டி என்றான் ஆற்றமையாக. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல என்றால் அவனும் ரோஷமாக. தியாகம் பண்றதா நினைப்போ மேடம்க்கு? உங்களை விட இல்ல. இப்ப கடைசியா என்ன தாண்டி சொல்ல வர? நம்ம கல்யாணம் நடக்கணும்னு சொல்ற என்றால் உறுதியாக. அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவள் முகம் பார்த்த ஆதர்ஷ், நீ ஒரு விஷயம் மறந்துட்ட குட்டி பாப்பா. கல்யாண விஷயத்துல உன் முடிவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு என்னோட சம்மதமும் முக்கியம். தாத்தா கிட்ட உன்னை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ என்று ஒரு பக்க புருவத்தை உயர்த்தி நக்கலாக கேட்டான். தன்வி வேகமாக தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவனை ஏறிட்டு பார்த்தவள், ஏன் எதுக்கு அப்படி சொல்வீங்களா, எனக்கு என்ன குறைச்சல் என்றவள். நீங்க அப்படி சொன்னதும் தாத்தா அத கேட்டுருவாரா என்ன? ஏன்னு காரணம் கேட்பாரு. ஆமா என்றால் மூக்கை உறிஞ்சிக்கொண்டே. ஏன்னு கேட்டா
நான் லவ் பண்ற விஷயத்த சொல்லுவேன் என்று அவன் நெஞ்சில் இடியை இறக்கினான் அவன். நோ நோ, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அப்புறம் தாத்தாவோட நிலைமை என்று அவள் இதயம் பதறியது. நான் லவ் பண்றேன்னு ஆலனை கூட்டி வந்தாதான் தாத்தாக்கு ஏதாவது ஆகும். ஒரு பொண்ணை கூட்டி வந்து அவர் முன்ன நிறுத்தி இவளைத்தான் லவ் பண்றேன்னு சொன்னா அவருக்கு ஒன்னும் ஆகாதுல்ல என்றான் இறுகிய குரலில். பொண்ணா? யார் அது? யாரு கூட்டி வர போறீங்க என்றாள் தன்வி பதட்டமாக. யாரோ ஒரு பொண்ணு, பணம் கொடுத்தா நடிக்க எத்தனையோ பேர் வருவாங்க என்றவனின் வார்த்தையில் விழிவிரிய அவனை பார்த்தவள். தாத்தா அந்த பொண்ண உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவாரு என்றாள் நடுங்கும் குரலில். சோ வாட், பண்ணிட்டு போறேன் என்றான் அவனும் அலட்சியமாக. லூசு மாதிரி பேசாதீங்க பாஸ். அப்படி பணத்துக்கு நடிக்க வர பொண்ணுக்கும் உங்களை பத்திய உண்மை தெரிஞ்சா அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? அவ அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. கிறுக்கு மாதிரி அப்படி எதுவும் செஞ்சு வைக்காதீங்க என்றான். கண்டிப்பாக நான் அப்படி செய்யாம இருக்கணும்னா என்று அவன் முன் ஒற்றை விரலை நீட்டியவன். நீ தாத்தா கிட்ட இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லணும் என்றான் அழுத்தமாக. தன்வி ஒரு நிமிடம் அவனை ஆழ்ந்து பார்த்தவள். தன் புறங்கையால் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு மூச்சை இழுத்து விட்டவள். அவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தவள். அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா பாஸ் என்று ஆரன் வந்து சென்று அன்று ஆதர்ஷ் அவளுக்கு கொடுத்த வாக்கை அவனுக்கு நினைவுபடுத்தினாள். ஆதர்ஷ் கண்களை சுருக்கி யோசனையாக அவளை பார்த்தவன் ஆம் என்று தலையாட்ட சட்டென அவனின் வலது கையை எடுத்து தன் தலையில் வைத்துக் கொண்ட தன்வி, அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பீங்கன்னு, இப்ப சொல்றேன். நான் பிறந்து வளர்ந்த இந்த வீட்டுல தான் நான் காலம் முழுக்க வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு நான் இந்த வீட்டு மருமகளா இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கணும், இல்ல இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு உயிர் இல்லாத போனமா இவ் உடம்பு இந்த வீட்டை தாண்டி வெளியே போகும். இது ஏன் மேல சத்தியம், இனி உங்க இஷ்டம் என்றவளை தலையில் இருந்து வெடிக்கென தன் கையை உருவிக்கொண்ட ஆதர்ஷ் அவளை எரித்து விடுவது போல் பார்க்க தன்வி அவன் பார்வையின் தகிப்பை தாங்க முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டாள். இல்ல, நீ என் தன்வி இல்ல, நீ என் பாப்பா இல்ல. என் தன்வி எக்காரணம் கொண்டும் என்னை கஷ்டப்படுத்த மாட்டா. அவ என்ன புரிஞ்சு நடந்துக்குவா. நீ என் தன்வி இல்ல, நீ யாரோ, நீ என் தன்வி இல்ல என்றபடி அந்த அறைக்கதவை ஓங்கி எடுத்து சாத்தியபடி அந்த அறையை விட்டு அவன் வேகமாக வெளியேறிவிட தன்வி தன் கால் முட்டியில் முகத்தை புதைத்துக் கொண்டு தேற்ற கூட ஆளின்றி கதறி கொண்டு இருந்தாள். அவளின் இந்த முடிவு ஆதர்ஷனுக்கு எத்தகைய வழியை கொடுக்கும் என்று அவனுக்கு நன்கு தெரியும் தான். ஆனால் இருக்கும் சூழ்நிலையில் அவளுக்கு இருந்த அனைத்து வழிகளும் மூடிக்கொண்டு விட இதை தவிர வேறு வழி எதுவும் தெரியாமல் தெரிந்தே ஆதர்ஷனை நோகடிக்க முடிவெடுத்து விட்டாள். இனி இவர்கள் இருவரின் வாழ்க்கையும் இவர்கள் கையில் இல்லை. நூல் ஒருவன் கையில் இருக்க மேடையில் கை கால்களை ஆட்டி ஆடும் பொம்மலாட்ட பொம்மைகள் போல் இனி அவர்களின் அசைவு ஒவ்வொன்றும் அந்த ஆண்டவன் கையில் இருக்கும் நூலின் திசையில்தான் இருக்கிறது. சென்னை விமான நிலையம். கண்களில் கண்ணீர் வழிய நின்ற தன்வியை திரும்பி கூட பார்க்காமல் நின்ற ஆதர்ஷனை மனதில் கண்டபடி திட்டிக் கொண்டிருந்தாள் தன்வி. மெல்ல ஆதர்ஷன் அருகில் வந்த தன்வி, பிளீஸ் பாஸ், இப்படி பண்ணாதீங்க. அவ்வளவு தூரம் போறீங்க, திரும்பி வர 3 மாசம் ஆகும் வேற சொல்றீங்க. அட்லீஸ்ட் போயிட்டு வரேன் குட்டி பாப்பான்னு ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போங்க பாஸ். இல்ல அது கூட வேண்டாம், ஏதாவது திட்டி விட்டா கூட போதும். இப்படி பேசாம மூச்சு திருப்பிட்டு போகாதீங்க, அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் என்றவள் இவைகள் தாண்டி வெளியே வர துடித்த கண்ணீரை கஷ்டப்பட்டு உள்ளிழுத்து கொண்ட பிளீஸ் என்று மாறி நின்றவளை பார்த்து அவள் கண்ணீரை துடைக்க பரபரத்த கையை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் ஆதர்ஷ். கண்கள் கலங்க நின்ற தன்வியை எமி தன் தோளோடு அணைத்து கொண்டு சமாதானம் செய்ய அவளை பார்த்து ஆலனுக்கு மனது பிசைந்தது. ஆதர்ஷிடம் திரும்பி பார்த்த ஆலன், பிளீஸ் அஷ், ஷீ இஸ் கிரைங், சே சம்திங் மேன் என்று அவளுக்காக பரிந்து பேச அவனை திரும்பி பார்த்த ஆதர்ஷ், பிளைட்டுக்கு டைம் ஆச்சு, கம் லெட்ஸ் கோ என்று தன் உடைமைகளை தள்ளி கொண்டு போகும் அவனையே வழியோடு பார்த்து கொண்டிருந்தாள் தன்வி. ஆலன் மெதுவாக தன்வியின் தலையை வருடி, சூன் எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் பேபி, டோன்ட் வரி என்றவன் கையை பிடித்துக் கொண்டவள். பாஸ் நல்லா பாத்துக்குங்க அண்ணா, அவருக்கு நான் இல்லாட்டி ஒழுங்கா இதுவும் செய்ய வராது, டைமுக்கு சாப்பிட கூட மாட்டாரு, கொஞ்சம் அவரை பாத்துக்கோங்க என்றவளை வியப்பாக பார்த்தவனுக்கு அப்போது புரிந்தது ஆதர்ஷ் இவள் மேல் இத்தனை அன்பு வைத்திருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்று. அவளை பார்த்து மென்மையாக சிரித்த ஆலன், ஐ வில் என்றவன், நான் பாத்துக்கிறேன் என்று தமிழில் சொல்ல தன்வி முகத்தில் ஒரு திருப்தி புன்னகை. விழி 9.
3 மாதங்களுக்கு பிறகு. ஆர் யூ ஷியோர் ஆஷ் என்று 100வது முறையாக கேட்ட ஆலனை பார்த்து எஸ் என்றான் ஆதர்ஷ் உறுதியாக. இட்ஸ் நாட் ஃபேர் ஆஷ், இட்ஸ் அபவுட் ஹர் லைஃப் மேன் என்றவனை அழுத்தமாக பார்த்த ஆதர்ஷ், அவனுக்கு வேற எந்த ஆப்ஷனையும் விட்டு வைக்கல ஆலன். மேரேஜ் பண்ணாட்டி செத்துருவேன்னு மிரட்டிட்டு இருக்கா. வேற என்ன பண்ண சொல்ற? ஐ ஹாவ் டு டூ திஸ் என்றவன் தன் உடைமைகளை எடுத்து அடுக்க தொடங்கினான். இந்த மேரேஜ் லைஃப் அவ லைஃபையே ஸ்பாயில் பண்ண சான்ஸ் இருக்கு ஆஷ், யூ நோ தட் என்று ஆதங்கமாக சொன்ன ஆலனை திரும்பி பார்த்த ஆதர்ஷ், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன், ட்ரஸ்ட் மீ என்று அழுத்தமாக சொல்ல அவனை ஆதரவாக அணைத்துக் கொண்ட ஆலன், நான் ஒரு லைஃப்ல வராமலேயே போயிருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகியிருக்காது. இல்ல ஆஷ், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஃபால்ட், ஐ ஃபீல் கில்ட்டி என்று கலங்கியவன் முதுகை மெதுவாக தடவிய ஆதர்ஷ், ப்ளீஸ் டோன்ட் பிளேம் யோர் செல்ஃப் ஆலன், எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், சூன் ஐ வில் ஃபிக்ஸ் எவ்ரிதிங் என்றவன் அறையை விட்டு வெளியேற ஆலனும் அவனை தொடர்ந்து சென்றான். காரில் ஏறி கொண்டிருந்தவனையே பரிதவிப்போடு பார்த்து கொண்டிருந்த ஆலன் சட்டென்று அவன் கைகளை இறுக்கி பிடித்துக் கொண்டு, ஷீ இஸ் லைக் அ கிட், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹர் என்று ஆலனை தோள் தட்டி கொடுத்தவன், ஐ வில் ட்ரை என்றான் சிரித்துக்கொண்டு வெகு இயல்பாக. சென்னை விமான நிலையம். இருக்கையில் கண்மூடி அமர்ந்திருந்த தன்வியின் மனம் முழுவதும் ஆகாயத்தில் பறந்து வந்து கொண்டிருந்தவன் மேல்தான் இருந்தது. அன்று அவர்களுக்கு இடையில் நடந்த சண்டைக்கு பிறகு தன்வியின் முகத்தை கூட பார்க்காமல் இருந்தான் ஆதர்ஷ். அதற்கு 2 நாட்களுக்கு பிறகு வீரராகவனிடம் வந்த ஆதர்ஷ், தாத்தா, என்னால மேரேஜ் பத்தி இப்ப யோசிக்க முடியாது, அதுவும் தன்விய சத்தியமா அந்த இடத்துல வச்சு நான் யோசிச்சது கூட இல்ல, திடீர்னு நீங்க கல்யாணம் சொன்னா இட்ஸ் நாட் பாசிபிள், ஐ நீட் சம் டைம் என்றான். எனக்கு புரியுது ஆதர்ஷ், நான் உன்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க விரும்பல, தன்வி உன்னை புடிச்சிருக்குன்னு சொன்னாலும் இதுல உன்னோட முடிவும் சம்மதமும் எனக்கு ரொம்ப முக்கியம், சோ டேக் யுவர் டைம், நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு, பட் இந்த வருஷத்துக்குள்ள உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும், இது ஃபைனல், அதையும் மனசுல வச்சுக்கோ என்றார் வீரராகவன் முடிவாக. ஆதர்ஷ் ஆழ்ந்த மூச்சு எடுத்து 1 நிமிடம் யோசித்தவன், ஓகே தாத்தா, நீங்க 3 மாசம் டைம் கொடுத்திருக்கீங்கல்ல, அதுக்குள்ள நான் யோசிச்சு என் முடிவை சொல்றேன் என்றவன் 1 நிமிடம் பொறுத்து, நான் யூஎஸ் போறேன் தாத்தா என்றான் அமைதியாக. அதை கேட்டு வாட் என்று கத்திய வீரராகவன், இப்ப எதுக்கு நீ அங்க போகணும் என்று எரிச்சல் குரலில் கேட்க, கமான் தாத்தா, உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு யூஎஸ்ல செட்டில் ஆகத்தான் ஆசைன்னு, அதுக்கான ஏற்பாடு செய்யத்தான் அங்க போனேன், அங்க இருக்கிற நம்ம பிசினஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண போறேன், பட் கண்டிப்பா நான் திரும்ப இங்க வருவேன், தென் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அங்கேயே செட்டில் ஆகிடுவேன் என்றவன் திரும்பி தாத்தாவை பார்த்து, உங்களோட என்றான் அழுத்தமாக. அவன் சொன்னதை கேட்டு கண்களை மூடித்திருந்த வீரராகவன், இதுக்கு தன்வி சம்மதிப்பாளான்னு தெரியல ஆதர்ஷ், அவளுக்கு இந்த வீடுதான் உலகம், அதை விட்டுட்டு அவ வருவாளா என்று கவலையாக கேட்க அவர் அருகில் சென்று அமர்ந்து அவர் கை மேல் தன் கையை வைத்து ஆதரவாக அழுத்திய ஆதர்ஷ், வருவா தாத்தா, கண்டிப்பா வருவா, நம்ம 2 பேரு எங்க இருக்கமோ அதுதான் அவ உலகம், அவ கண்டிப்பா வருவா என்றவன் ஒரு கணம் நிறுத்தி, அப்படி அவ வரமாட்டேன்னு அடம் புடிச்சா கழுத்துல கயிறை கட்டினவனால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா என்ன, உரிமையோட கட்டி தூக்கி பிளைட்ல போட்டுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் என்று சிரித்தபடி சொன்னவன், ஏன்னா அதுதான் அவ எதிர்காலத்துக்கு நல்லது என்றான் மெதுவாக எங்கேயோ பார்த்து கொண்டு. அவன் சொன்னதை கேட்டு சிரித்த வீரராகவன், அதுவும் சரிதான், புருஷை கூப்பிட்டா பொண்டாட்டி போகாம இருக்க முடியுமா என்ன என்றதும் ஆதர்ஷ் முகம் கருத்து விட்டது. நான் இன்னும் 2 நாள்ல கிளம்புறேன் தாத்தா, நான் திரும்பி வர வரைக்கும் நம்ம இப்ப பேசின எதுவும் தன்விக்கு தெரிய வேண்டாம் என்ற பேரனை பார்த்து ஆமாம் என்று தலையாட்டிய தாத்தா, அதுவும் சரிதான், அவளுக்கு எதுவும் தெரியாது, இதுவரை நீயும் அவகிட்ட இத பத்தி சொன்னதில்ல, நானும் சொன்னதில்ல, இப்ப திடீர்னு சொன்னா இத அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியல, கண்டிப்பா அவளுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் நாமளும் வேணும்னு எதையும் மறைக்கல, ஏனோ சொல்ல தோணல அவ்வளவுதான், சோ நீ சொன்ன மாதிரி இப்ப அவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல 2 பேருக்கும் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கு பிறகு இத பத்தி மெதுவா அவகிட்ட சொல்லிக்கலாம் என்றார். சரி தாத்தா, நான் டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், சோ இப்ப நான் கிளம்புறேன், தன்வி கிட்ட வேற எதையும் சொல்லாம நான் வர வரைக்கும் ஆபீஸ பாத்துக்க மட்டும் சொல்லுங்க, டவுட் எதுவும் இருந்தா எனக்கு கால் பண்ண வேண்டாம், மெயில் மட்டும் பண்ண சொல்லிடுங்க, நான் ஃப்ரீயா இருக்கும்போது ரிப்ளை பண்றேன்னு சொல்லிடுங்க என்றவன் கிளம்பிவிட வீரராகவன் ஆதர்ஷ் தன்வியை திருமணம் செய்ய சம்மதிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டார்.
ஆதர்ஷ் அமெரிக்கா சென்ற இந்த 3 மாதத்தில் ஒரு முறை கூட தன்வியிடம் பேசவில்லை. அவள் எத்தனை முறை அழைத்தும் அவள் அழைப்பு ஒன்றை கூட அவன் ஏற்கவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் அவன் தன் அழைப்பை ஏற்க மாட்டான் என்று தெரிந்து ஆலனுக்கு அழைத்து அவன் நலனை தெரிந்து கொள்வாள் பெண்ணவள். இதில் என்றாவது அவன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் வீடியோ காலில் அவள் ஆலனை அழைப்பாள். ஆலனும் ஆதர்ஷுக்கு தெரியாமல் அவனை தன்விக்கு காட்டுவான். ஒரு சில நொடிகள் திரையில் தெரியும் அவன் உருவத்தை கண்ணீரோடு தடவி பார்ப்பவள். இப்ப பாஸ், என் மேல இருக்க கோபம் உங்களுக்கு குறையும். உங்க குட்டி பாப்பா பாவம் தானே, ஒரு வார்த்தை பேசினா என்னவா உங்களுக்கு என்று கலங்கிய குரலில் கேட்க அதை பார்க்கும் ஆலனுக்கும் கண்கள் கலங்கிவிடும். அவனை அழைத்து அழைத்து சோர்ந்து போனவள் அவனோடு சேர்ந்து ஆலனுக்கு அழைப்பதையும் நிறுத்தியிருந்தாள். இப்படியே வேகமாக 3 மாதங்களும் முடிந்துவிட இன்று ஆதர்ஷ் மீண்டும் சென்னைக்கு திரும்ப வருகிறான். தன்வி அவனை அழைத்து செல்ல விமான நிலையம் வந்து காத்து கொண்டிருந்தாள். நடந்ததை நினைத்தபடி தன்வி கண்களை மூடியபடி அமர்ந்திருக்க அவள் அருகில் யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டு அவள் திரும்பி பார்க்க அங்கு காதல் இருந்த இயர்பட்ஸ் வழியே நான் வந்துட்டேன், தன்விதான் பிக்கப் பண்ண வந்திருப்பா இன்று யாருடனோ பேசியபடியே வந்த ஆதர்ஷன் அவன் எதிரில் நின்ற அவள் முகத்தை பார்த்து அதிர்ந்து அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவளின் அழகு குழந்தை முகத்திற்கு அழகு சேர்க்கும் கோடு கோடு கண்ணுங்கள் 2 எங்கோ காணாமல் போய் சமதளமாக இருந்தது. எப்போதும் சிரிப்பு மிளரும் இதழ்கள் இன்று சிரிப்பை மறந்து உணர்ந்திருந்தது. உடல் பாதிக்கு பாதி மெலிந்து போயிருக்க அன்பு வழியும் அவள் கண்களில் ஜீவன் இல்லாமல் கீழே இருண்ட வானம் போல் கருவளையும் அடர்ந்து கிடந்தது. அவளை பார்த்த ஆதர்ஷன் கண்கள் விரிய அதிர்ச்சியோடு அவளை பார்த்தபடி நிற்க அவள் அருகில் வந்த தன்வி, கார் பார்க்கிங்ல நிக்குது சார், போகலாம் என்று வறண்ட குரலில் சொன்னவள் அவன் பயண பொதிகளை இழுத்துக்கொண்டு முன்னே செல்ல ஆதர்ஷன் அவளை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே நின்றவன். அவளின் சார் என்ற அழைப்பில் இயல்புக்கு வந்தவன் அவன் பின்னாலேயே சென்றான். அவனின் பெரிய லக்கேஜை காரில் தூக்கி வைக்க முடியாமல் அவள் தடுமாற அவள் கையில் இருந்த தன் பெட்டியை பிடுங்கி காரில் வைத்துவிட்டு திரும்பி அவளை பார்த்து முறைத்தபடியே காரின் பின் கதவை அடித்து மூடினான் ஆதர்ஷன். அந்த சத்தம் என்னை எதுவும் பாதிக்கவில்லை என்பது போல் தன்வி அவளது முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காமல் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தவள் காரின் டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். அவளின் செய்கைகளை பார்த்த ஆதர்ஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை போய்கொண்டிருக்க தலையை கோதியபடி இழுத்து மூச்சு விட்டு தன் உணர்வை கட்டுப்படுத்தியவன் அவள் அருகில் வந்து, நீ இறங்கு, கொஞ்ச தூரம் நான் டிரைவ் பண்றேன் என்று சொல்ல அவள் எதுவும் பேசாமல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் அமைதியாக பக்கத்து இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவள் அமைதியாக சென்றதை பார்த்து ஆதர்ஷனுக்கு அதிர்ச்சி. எப்போதும் நான் தான் டிரைவ் பண்ணுவேன் என்று அடம் பிடிப்பவள் இன்று அவன் சொன்னதும் மறுபேச்சின்றி அமைதியாக சென்றது அவனை உறுத்தியது. என்னாச்சிவளுக்கு என்று யோசித்தபடியே அவன் வண்டியை கிளப்ப தன்வி ஜன்னலில் சாய்ந்தபடி சாலையை வெறித்தபடி வந்தாள். வாய் ஓயாமல் நொடிக்கு 100 வார்த்தை பேசுபவள் அமைதியே உருவாக வர ஆதர்ஷன் அடிக்கடி அவளை திரும்பி திரும்பி பார்த்தபடி வண்டியை இயங்கிக் கொண்டிருந்தான். தாத்தா எப்படி இருக்காரு என்றான். நல்லா இருக்காரு சார் என்றால் எந்த உணர்வும் இல்லாமல். பிசினஸ் எப்படி போகுது என்று அடுத்த கேள்வி. கோயிங் வெல் சார் என்றால் அதே உணர்ச்சி துளைத்த குரலில். என்றவன் அதுக்கு பிறகு அந்த அருண் எதுவும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலையே என்று கேட்டான் அக்கறையாக. உன்னைத்தான் கேக்குறேன், அருண் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அவனிடம் பதில் இல்லை, மௌனம் மட்டுமே. ஏய், உனக்கு என்ன காது அவுட்டா என்ன, உன்னைத்தான் கேட்டுட்டு இருக்கேன் என்று கத்த. தட்ஸ் மை பர்சனல் மேட்டர் சார், நீங்க தெரிஞ்சுக்க ஒண்ணு இல்ல என்றான் அமைதியாக. ஆதர்ஷ் காரில் சடன் பிரேக் போட கிரீச் என்ற சத்தத்துடன் வண்டியின் சக்கரம் சாலையை தேய்த்து கொண்டு நிற்க தன்வியின் பார்வை இப்போதும் ஜன்னல் வழியே வெளியே வெறுத்தபடி இருந்தது. அவள் தாடையை அழுத்து பிடித்து திரும்பி தன் முகம் பார்க்க வைத்தவன். வாட் டிட் யூ சே? கம் அகைன் என்றான் இறுகிய குரலில். தன்வி அவன் முகம் பார்க்காமல் விழிகளை தாழ்த்தி இருந்தவள். அது என்னோட சொந்த விஷயம் சார், அத பத்தி நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் என்று கேட்க அப்போதுதான் அவள் இவ்வளவு நேரமும் தன்னை சார் என்று அழைத்தது அவனுக்கு உரைத்தது. வார்த்தைக்கு வார்த்தை பாஸ் என்று ஆர்வமாக அன்பாக அழைக்கும் அவளின் அந்த அழைப்பு காணாமல் போய் அந்த இடத்தில் கடமைக்காக சார் என்ற வார்த்தை வந்து உட்கார்ந்திருந்தது.
அந்த ஒரு வார்த்தையை ஆதர்ஷனை விட்டு தன்வி எந்த அளவுக்கு விலகி சென்றிருக்கிறாள் என்பதை தெளிவாக உணர்த்தியது. தன்வி என்று மெல்லிய குரலில் அவளை அழைக்க அவளிடம் எந்த அசைவும் இல்லை. என்ன சார்னு கூப்பிடுற? நீ எப்பவும் ஆது இல்ல பாஸ்னு தானே கூப்பிடுவ, இப்ப ஏன் இப்படி கூப்பிடுற? ஆது பாஸ்னு நான் உதட்டுல இருந்து சொல்லல சார், மனசுல இருந்து சொன்னேன். பட் இப்ப அந்த மனசு செத்து போச்சு சார், சோ அந்த அழைப்பும் செத்து போச்சு என்றவள் இப்போதும் அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஆனால் அவள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆதர்ஷனின் முகத்தில் அரைந்தது போல் இருந்தது. 3 மாதம் ஆதர்ஷன் அவளுக்கு கொடுத்த வேதனை அனைத்தையும் ஒரு அந்நிய பார்வையில் ஒரே ஒரு வார்த்தையில் மொத்தமாக ஆதர்ஷனுக்கு திருப்பி கொடுத்து விட்டாள் தன்வி. சில நொடிகள் அவளை இமைக்காமல் பார்த்தவன் கண்களை மூடி இழுத்து மூச்செடுத்தவன், நீ டிரைவ் பண்ண என்றபடி இறங்கிக் கொள்ள தன்வி எதுவும் பேசாமல் வண்டியை எடுத்தான். ஆதர்ஷன் தன் காதில் இருந்த இயர்பட்ஸை கழட்டி வைத்தவன் கார் சீட்டை பின்னால் தள்ளிவிட்டு அதில் படுத்து கண்களை மூடிக்கொண்டான்.